வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கும்ப ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த ஜூலை மாதம் கும்ப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இந்த ஜூலை மாதம் கோச்சார கிரக நிலை எப்படி இருக்கு பார்த்துட்டு உங்களோட ராசிக்கு அதை என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும், கடக ராசியில் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்புல சந்திர பகவான் தனுசு ராசியில் ஆரம்ப காலம் இருக்கிறாங்க. அடுத்தது கும்ப ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை கோச்சார நிலை ஆகுங்க. இந்த ஜூலை மாதத்துல மாத கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அது எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த நாள் பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஜூலை மாதம் மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா, ஜூலை மாதம் 4ஆம் தேதி கடக ராசியில சுக்கா பகவான் இருந்து 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது ஜூலை 7ஆம் தேதி பாருங்க, புதன் பகவான் கடக ராசியில வக்ரகதியில இருந்து பின்னோக்கி தன் மிதுன ராசிக்கு ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி அடைகிறாரு. சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி இரவு விடியற்காலை, ஜூலை 17ஆம் தேதி விடியற்காலை கணக்குல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அதாவது ஆடி மாத பிறப்பு அப்ப அன்னைக்கு ஆரம்பிக்குது, ஜூலை 16ஆம் தேதி இரவு. சரிங்களா? அப்போ பாருங்க, ஆடி மாதம் பிறப்பு இல்லைங்களா, உத்தராயணம் புண்ணிய காலம் முடிஞ்சு தட்சிணாயன புண்ணிய காலம் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். சரிங்களா? இப்போ இந்த கிரக அமைப்பு தான் இந்த ஜூலை மாத அமைப்புல இருக்குது. இந்த கிரக அமைப்பு கோச்சார கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி சாதகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்புல இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. இப்ப கும்ப ராசி நேர்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசி நாதன் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான் ஆவாரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது பாத சனியாக இப்போ உங்களுக்கு நடப்பு இருக்கு. 7.5 சனியில பாத சனி நடப்புல இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஜல்ம சனி முடிஞ்சு பாத சனி போயிட்டு இருக்கு. குடும்ப ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அவர் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் அவரே விரையாதிபதியாக இருந்து அவர் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன குடும்பத்துல சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஜூலை மாதம் பாருங்க, உச்ச குருவின் பார்வை 2ஆம் இடத்து அதிபதி போய் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சம் பெற்று அந்த குடும்பஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, அந்த சனி பகவானே உங்கள் ராசி நாதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இந்த மாதம் படிப்படியா குறைஞ்சு ஒரு ஒத்துமையான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பே இந்த கும்ப ராசி நேர்களுக்கு இருக்குங்க. குருவின் பார்வை நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய, தனாதிபதி தனத்துக்கு காரகர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். ஒரு 5-10 இந்த மாதம் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்புல ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இந்த ஜூலை மாதம் இந்த கும்ப ராசி நேர்களுக்கு இருக்குங்க. ஏன்னா கும்ப ராசி நேர்களுக்கு பாருங்க, உச்ச குரு இந்த தனஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. பாத சனி உடைய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாத சனியாக 7.5 சனியில பாத சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய சீரில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனைகள், காலில் பிரச்சனை, வைத்திய செலவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனால் இந்த குரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லாம் கொஞ்சம் விரிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி ஜூலை 7ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி வக்ரகதியாக இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே வர்றதுனால 7ஆம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஜூலை மாதம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஓரளவு நல்ல படங்கள் கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கிறதுனால திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு, நல்ல வரன் வரத்துக்கு அமைப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியோட இணைவு பெறும்போது நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும். அதாவது எந்த மாதிரி வண்டினா நல்ல பெரிய வண்டியாக வாங்கணுங்க.
கனரக வாகனமாக வாங்கணுங்க. விவசாய நில சம்மந்தப்பட்ட வாகனம்லாம் வாங்கணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயங்களுக்கு சம்மந்தப்பட்ட வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குங்க. 4ஆம் இடமான வண்டி வாகன ஸ்தானத்தில் செவ்வாய் பூமி காரகன் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லக்னத்துக்கு 4 9ஆம் அதிபதி யோகாதிபதி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து, அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு வண்டி வாகனம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அமைப்பில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க கும்பராசி நேயர்கள்லாம் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தையும் குருவின் பார்வையும் இருக்கிறதுனால சொந்த தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும். சொந்த தொழிலில் புதிய முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக யாராவது பார்க்கணும், ஆர்டர் எடுக்கணும், அந்த ஆர்டரை எங்களுக்கு தகுந்த மாதிரி வருமா, நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கே, எங்களுக்கு லாபமாக கிடைக்குமா எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒரு இடத்துல ஒரு முக்கியமான வேலை விஷயமா எதிர்பார்த்துட்ருக்கோம், நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜூலை மாதம் கும்ப ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. சொந்த தொழில் செய்கிற மாதிரியே வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களும் மிகுந்த காலமாக இருக்குங்க. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி உங்களை ராசியை கடந்து போகக்கூடிய அமைப்பு, 6ஆம் இடத்துல உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புதிய வேலை பார்க்கணும், இடமாற்றம் ஆகணும், இந்த வேலை வேணாம் புதுசாக வேறு வேலைக்கு போகலான்னு இருக்கேன், நல்ல சம்பளமாக இருந்தால் பரவாயில்ல, இந்த சம்பளத்தை விட அதிக சம்பளமாக இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து இடமாற்றம் வேணும், வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜூலை மாதம் வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போல் இல்லத்தரசிகளுக்கும் பாருங்கள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க. ஏன்னா கலஸ்திரக்காரகனான செவ்வாயுடைய நிலையும் அடுத்தது சுக்கிர பகவானுடைய நிலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க. அதே போல் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் பயணம், சிறுதூர பயணம் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நினச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இந்த ஜூலை மாதம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கோச்சார நிலை நல்ல அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. பாத சனியால் பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல லாபத்தை வேலையிலும் சரி எல்லா விஷயத்திலும் சரிங்க நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 11ஆம் அதிபதி வலுத்து இருந்து அந்த பாவத்தை நல்ல பாவத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்தி ஒத்துழைப்பு இருந்தாலே போதுங்க, அது கூடுதலான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. கோச்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால ஜனனகால ஜாதகமும் ஓரளவு சாதகமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கும்ப ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்குது. திருமண வயதில் இருக்கவங்க திருமண வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல பலன்கள் நல்ல அமைப்பில் கிரக அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.